அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும். அந்த வகையில் 21/7/2024 முதல் 13/8/2024 வரை உள்ள இக்காலகட்டங்களில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த 21/7/2024 இன்று புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சூரியனும் சுக்கிரனும் புதன் வக்ர இயக்கத்திலும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு 21/7/2024 இன்று கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. அதே நேரம் ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. இதனால் தடைகளும் தடுமாற்றமும் வந்து சேருங்க. நீங்கள் என்னதான் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்கள், தாமதங்கள், தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. என்றாலும் குரு பார்வையால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. சுப காரியங்கள் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சென்ற காலகட்டங்களில் நடைபெறாத சில காரியங்களும் இந்த தருணங்கள்ல முடிவடையுங்க. உத்தியோகத்தில் கேட்ட மாறுதல்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், நிறுவன மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு. அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டு இருக்குதுங்க. கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. அப்படிப்பட்ட புதன் மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூட பார்க்கிறோங்க. நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் தாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகுங்க. ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாருங்க. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அறிவு, ஞானம் இரண்டிற்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. அதே போல விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் தாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அதே போல புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனமும் கன்னியும். இதே போல புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கப்படுதுங்க ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாகனம் குதிரைங்க. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்குதுங்க திருவெண்காடு ஸ்தல புராணம். அதே போல 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள், சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் குடிகொண்டிருக்கும் புதன் பகவானை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது
ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் 21/7/2024 என்று வக்ரம் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான், 6க்கு அதிபதி. வக்ரம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால அலுவலகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கூடுதல் பொறுப்பும் அதிக சம்பளமும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஆரோக்கிய தொல்லை அகல இருக்குதுங்க. குறிப்பா ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்போது சாதாரண சிகிச்சையிலேயே நோயை குணப்படுத்தி விடுவாங்க. இதனால் பெரிய அளவிற்கு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரம் புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் விளங்குவதால் ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பத்தால் அவதிப்படுவீங்க. இது மாதிரியான நேரங்கள்ல புதன் பகவானை வழிபட்டு விட்டு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் சனி பகவானும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மருத்துவ செலவுகள் அதிகரித்து மனதை வாட்டுங்க. அருகில் இருப்பவர்களுடைய அனுசரிப்பு குறையுங்க. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க. எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் குறுக்கீடுகள் வந்தபடி இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் வந்த போதிலும் அது கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்கு என்பதை சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத தருணத்துல நல்ல ஒரு பொறுப்பும் அரசாங்க பதவியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை உருவாகும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மகர ராசியை சேர்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டுங்க. ஆனா அந்த தொல்லைகளால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லதுங்க. மகர ராசியை சேர்ந்த கலைஞர்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வது நல்லதுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தருங்க. பெண்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடன் சுமை குறையுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.